வீட்டு பிரச்சனையால் வெறிப்பிடித்தார் போல் மாறிய நபர். தினமும் மதுபோதையில் வந்த தந்தைக்கு அட்வைஸ் செய்த மகன். முந்திரி கட்டையால் மண்டை உடையும் வரை அடித்தே கொன்ற இளைஞர். முறுக்கு வியாபாரிக்கு நேர்ந்த கொடூரம். இந்த உறவே தேவையில்லை என்று அடித்து கொன்ற பயங்கரம். குலை நடுங்க வைத்த கொடூர கொலையின் பின்னணி என்ன? இரவு நேரம் என்பதால அந்த கிராமமே அமைதியான தருணத்துல இருந்திருக்கு. அந்த நேரத்துல முறுக்கு வியாபாரி வீட்டுல ஒரே சத்தம். அவரோட பையன் பயங்கரமா கத்தி கத்தி சண்டை போட்டிருந்ததா சொல்லப்படுது. இது தினமும் நடக்கிற விஷயம்தான்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கண்டும் காணாம இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் கேட்ட சத்தம் தான் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்தையே பதற்றமாக்கிடுச்சு. இனிமே சும்மா இருக்க முடியாதுன்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்த்ததுல முறுக்கு வியாபாரி வேண்டாம் விட்டுடுன்னு கதற அவரோட மகன் பிரகாஷ் முந்திரி கட்டையாலேயே தலையில சுமார் 20 தடவை அடிச்சிருக்கார். இதை பார்த்து தடுக்க முடியாம பயத்துல உறைஞ்சு போய் நின்ன அப்பகுதி மக்கள் கண்ணு முன்னாடியே முறுக்கு வியாபாரியோட மண்டை உடைஞ்சு துடிக்க ரத்த வெள்ளத்துல உயிரிழந்திருக்கார். இந்த கொடூர கொலை பத்தி தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க நடத்தின விசாரணையில வெளியாச்சு இந்த கொடூர கொலையின் பின்னணி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கீழிருப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் 55 வயசான மணிகண்டன். இவர் வீட்டிலேயே முறுக்கு தயார் செஞ்சு வியாபாரம் செஞ்சுட்டு வந்ததா கூறப்படுது. இவருக்கு மனைவியும் 2 மகள்களும் பிரகாஷ்ங்கிற ஒரு மகனும் இருக்காங்க. பிரகாஷ் பிகாம் CA படிச்சுட்டு வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வந்த நிலையில தேர்தலுக்காக கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி தான் சொந்த ஊருக்கு வந்ததா சொல்லப்படுது. முறுக்கு வியாபாரியான மணிகண்டனுக்கு பல வருஷமா மது பழக்கம் இருக்குது. இதனால வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் குடிச்சிட்டு வர்றதையே பழக்கமா வச்சுட்டு வந்திருக்காரு மணிகண்டன். இது மகன் பிரகாஷுக்கு சுத்தமா பிடிக்காததால அப்பாவுக்கும் மகனுக்கும் தினந்தோறும் சண்டை நடக்கிறது வாடிக்கையா இருந்துட்டு வந்திருக்கு. இப்படியே அப்பா மணிகண்டன் மது குடிச்சிட்டு வந்து வீட்டுல தகராறு செய்யறதும் பிரகாஷ் திட்டுறதுமா வழக்கமா இருந்துட்டு வந்த நிலையில தான் அன்னைக்கு அந்த வீட்டுல அப்படி ஒரு கொடூர சம்பவம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. மணிகண்டனோட மது பழக்கத்தால தங்களோட குடும்ப மானமே போகுதுன்னும் இதனால அசிங்கப்பட்ட பிரகாஷ் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கூட பேசாம இருந்திருக்கார். தன்னோட நண்பர்கள் மத்தியிலையும் பிரகாஷுக்கு மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருக்கு. தன்னோட அப்பா கிட்ட தொடர்ந்து இந்த குடிப்பழக்கத்தை விட்டுடுங்கன்னு அட்வைஸ் பண்ணி கெஞ்சி இருக்காரு. அப்பாவும் கேட்கிற மாதிரி கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டே மகன் சொன்ன வார்த்தைகளை காத்துல பறக்க விட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் மது பழக்கத்திற்கு மோசமா அடிமையான அப்பா மணிகண்டன் தான் வியாபாரத்துக்கு போகும் TVS வண்டியை கூட அடமானம் வச்சு குடிச்சது மட்டுமில்லாம கடந்த 15 நாட்களா வீட்டுக்கே வராம இருந்ததா கூறப்படுது. இதை பத்தி கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்த பிரகாஷ் கிட்ட அப்பா வண்டியை அடமானம் வச்சு குடிச்சதும் 15 நாட்களா வீட்டுக்கே வரலன்னு அம்மா சொல்லி இருக்காங்க. இதனால ஆத்திரமான பிரகாஷ் அவர் வீட்டுக்கு வந்தா பார்த்துக்கலான்னு ஆத்திரத்தோட இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அன்னைக்கு பிரகாஷ் தேர்தல் வேலையா தன்னோட நண்பர்களோட வெளியே போயிருக்கார். அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு திரும்பி வந்த அப்பா மணிகண்டன் திருந்தி வராம வழக்கம் போல ஃபுல்லா மது குடிச்சிட்டு வந்து அம்மா கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் சண்டை போட்டதா சொல்லப்படுது. உடனே பிரகாஷுக்கு போன் செஞ்ச தங்கை வீட்டுக்கு திரும்பி வந்த அப்பா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து தகராறு பண்றாருன்னு சொல்லி அழுது இருக்காங்க. இதை கேட்டு கடும் கோபத்தோட வீட்டுக்கு வந்த பிரகாஷ் முதல்ல பொறுமையா அப்பா கிட்ட வழக்கம் போல இந்த பழக்கம் வேணாம்னு அட்வைஸ் பண்ணி இருக்காரு. ஆனா இதை எதையுமே காதுல வாங்கிக்காத மணிகண்டன் அப்படித்தான் குடிப்பேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு திமிரா பேசினதா சொல்லப்படுது. இதனால வெறி பிடிச்ச மிருகம் போல மாறின பிரகாஷ் சொல்ல கேட்க மாட்டியான்னு பக்கத்துல கிடந்த முந்திரி கட்டையை எடுத்து மணிகண்டன் தலையிலேயே அடிச்சிருக்கார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தடுக்க முயற்சி பண்ணியும் விடாத பிரகாஷ் அவரோட தலையில பல முறை அடிச்சதா சொல்லப்படுது. இதுல மணிகண்டனுடைய மண்டை உடைஞ்சு ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து அங்கேயே அப்பகுதி மக்கள் கண்ணு முன்னாடியே துடிக்க உயிரிழந்துட்டார். தன்னிலை மறந்து ரத்த வெறி பிடிச்ச மிருகம் போல மாறின பிரகாஷ்
அங்கிருந்து தப்பிச்சு ஓடுன நிலையில தகவல் அறிஞ்சு வந்த போலீஸ்காரங்க அவரை மடக்கி பிடிச்சு கைது பண்ணி இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.